அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் வாஸ்து செடிகளை வளர்க்குறது மூலயமா செல்வ வளம் செழிக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இன்றைய பதிவில் நம்ம குபேர செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேட் பிளான்ட்டை ஜேட் செடியை எப்படி வீட்டில் வளர்க்குறது, அதனால் என்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைய சூழ்நிலையில் மரம் வளர்க்குறதுன்றது நம்ம எல்லாராலையும் முடியாது. ஏன்னா இடப்பற்றாக்குறை இருக்குது. அப்படிப்பட்டவங்க செடிகளை எவ்வளோக்கு எவ்வளவு அதிகம் வளர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு அதிகம் வளர்க்குறது மூலயமா சுற்றுச்சூழலை நம்ம மேம்படுத்த முடியும். வீட்லேயும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர முடியும். இந்த ஜேட் செடியோட தாவரவியல் பெயர், அதாவது ஆங்கில பெயர், விஞ்ஞான பெயர்னு சொல்லலாம். அது கிராசுலா ஓவேட்டா, இன்னொன்று கிராசுலா அர்ஜென்டியா அப்படின்னு 2 வகைகளை வீட்டில் நம்ம வளர்க்கலாம். இது சதைப்பற்றுள்ள வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. இந்த செடி பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையானது. அதிக நாட்கள் நம்ம அதாவது வருடக்கணக்கில் சுமார் 70 வருடங்கள் வரை கூட இந்த செடியை நம்ம ஒரே இடத்துல வச்சு பராமரிக்க முடியும். ஆப்பிரிக்கா கண்டத்தை பூர்வீகமாக கொண்டது இந்த ஜேட் செடிகளை சிறிய குத்துச்செடிகளாகவே நம்ம பராமரிக்க முடியும். அதனால் சின்ன தொட்டி கூட போதுமானது. அந்த தொட்டியில் தண்ணீர் அதிகப்படியான தண்ணீர் வழிந்தோறதுக்கு ஒரு சின்ன துளை, அதாவது ட்ரைனேஜ் ஹோல்னு சொல்லுவோம், அது இருக்கிற அளவுக்குள்ள தொட்டியை எடுத்துக்கணும். மண் மற்றும் எரு கலவையை நிரப்பி ஜேட் செடியை அதில் நடவு செஞ்சிடணும். சின்ன துண்டுகள் கூட போதுமானது. சிறிய துண்டுகளை நீங்கள் வேறு பெரிய தாய் செடியிலேருந்து வெட்டி எடுத்து கூட இதில் நீங்கள் நடவு செஞ்சுக்க முடியும். இதை நல்ல சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும். சின்ன துண்டுகளை நீங்கள் நட்டாக்க அது வேர் பிடிக்கிற வரைக்கும் தண்ணி தெளித்தா போதுமானது. அதனோட இலைகள் நல்லா திக்காக இருக்கும். அதை தண்ணியை சேமித்து வச்சுக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் இது தினசரி தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. தொட்டியில் இருக்கக்கூடிய மேல் மண் காஞ்சா மட்டும் தண்ணியை தெளித்து விடுறது நல்லது. தினசரி தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. பெரிய அளவில் நோய் பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது. அப்பப்போ காஞ்சு போன இலைகளை மட்டும் வெட்டி அப்புறப்படுத்திடணும். பொதுவாக இது அதிக அளவு சூரிய ஒளியை விரும்புகிறதால தெற்கு மற்றும் மேற்கு பகுதி ஜன்னல்களில் இதை வைத்து பராமரிக்கலாம். இது அபார்ட்மெண்ட் வாசிகளுக்காக மட்டும். மற்றவர்களுக்கு தோட்டத்தில் இடம் இருந்தால் ஓப்பன் சன்லேயே வைக்கலாம். அதிக சூரிய ஒளி படக்கூடிய இடங்களில் வைக்கலாம். சிறிய தண்டு குச்சிகளோ இல்லை ஒரு சின்ன இலையிலிருந்து கூட நம்ம இந்த ஜேட் தாவரத்தை, புதிய தாவரத்தை உற்பத்தி செய்ய முடியும். வாஸ்துப்படி செல்வ செழிப்பை தரக்கூடிய குபேர செடி எனப்படும் இந்த ஜேட் செடியை வீட்டோட தென்கிழக்கு மூலையில் வைக்கலாம். இந்த செடிகளை கிழக்கு திசை, கிழக்கு மூலையில் வைக்கலாம். அலுவலகம் அல்லது வீட்டோட நுழைவாயில் ஜேட் செடியை வச்சிருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இந்த செடிகளை குளியல் அறையிலையோ, படுக்கறையிலையோ, சமையல் அறையிலையோ வைக்கக்கூடாது. ஜேட் தாவரங்கள் இரவில் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுறது. அதனால் சுற்றுப்புற சூழல் மேம்படுது, நம்மோட ஆரோக்கியமும் மேம்படும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தானே. அதனால் வீட்டுக்கு செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த குபேர செடியை ஒவ்வொரு வீட்டிலும் வளர்த்து பராமரிப்போமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.